தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வி சாலையில் கடந்த அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி நடைபெற்றது. இந்த மாநாட்டில் அக்கட்சி கொள்கைகள் அறிவிக்கப்பட்டன. இந்த மாநாட்டில் பேசிய தவிக தலைவர் தளபதி விஜய் திமுகவையும் பாஜகவையும் கடுமையாக விமர்சித்திருந்தார். மக்கள் விரோத ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சி என சொல்லி மக்களை ஏமாற்றுகிறார்கள். பிளவுவாத அரசியல் செய்பவர்களே தவிகவின் ஒரே முழு முதல் கொள்கை எதிரி. அடுத்த திராவிட மாடல் என சொல்லிக்கொண்டு பெரியாரையும் அண்ணாவின் பெயரையும் கொண்டு தமிழ்நாட்டை சுரண்டி கொள்ளையடிக்கும் ஒரு குடும்ப சுயநல கூட்டம் தான் நமது அடுத்த அரசியல் எதிரி என்று திமுக தான் என ஆளுங்கட்சியை மறைமுகமாக சாடாமல் டைரக்டாக அட்டாக் செய்து தமிழக அரசியல் அரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இவரது அரசியல் கொள்கைகளை சீமான் கடுமையாக விமர்சித்து வருகிறார். மறுபுறம் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை தளபதி விஜய் ஏற்படுத்துவார் என அரசியல் விமர்சகர்கள் அடித்து கூறி வருகின்றனர். இந்நிலையில் தவிக தலைவர் தளபதி விஜய் எந்த தொகுதியில் போட்டியிட போகிறார் என்ற எதிர்பார்ப்பு அனைவரின் மத்தியில் எழுந்தது. இந்த சூழலில் தவிக தலைவர் தளபதி விஜய் தர்மபுரி மாவட்டத்தில் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. தர்மபுரியில் இன்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாவட்ட தலைவர் ந.ப. சிவா தலைமையில் வழக்கறிஞர் பிரிவு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கட்சி தலைவர் தளபதி விஜய் போட்டியிடுவார் என தெரிவித்தார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.